ஃப்ரெண்ட்ஸ், இப்போது தீர்த்தமலை ஸ்பாட்லேருந்து கிளம்பிட்டேன். இங்கேருந்து ஏற்காடு வந்து 1.25 மணி நேரம் காமிக்குது. ஸோ இப்போ 5:30 கிட்ட ஆகுது டைமு. ஒரு 7 o'clockலாம் போயிட்டால் நல்லாயிருக்கும். ரீசனாக நல்லா சூப்பராக ஏறுறாங்க. அவங்களாம் ரொம்ப இங்கே ஏறி பழக்கம் போல இருக்குது. நம்ம இங்கே புதுசாக வந்து ஏறினோடனே முடியல, மூச்சு வாங்குது. பழகிருந்தால் எல்லாம் கரெக்டாக இருக்கும்ல. எல்லா விஷயமே பழக தான் அது வந்து ஈஸியாக இருக்கும். புதுசாக இருந்தாலுமே கஷ்டம்தான். தலைமை கூப்பிட்டு போயிடுவோம் கரெக்டாக. ஏன்னா டைம் ஆகிடுச்சுல, சீக்கிரமாக கூப்பிட்டு போயிட்டால் நல்லாயிருக்கும். இந்த லெஃப்ட்டு தான் நினைக்கிறேன். நீங்கள் தப்பாக போயிட்டுருக்கீங்க. நம்ம சொன்னா கேட்க மாட்டீங்க, போய் பாருங்க. கூகுள் பாட்டி கரெக்டா? நான் டென் ரைட்டா? தப்பாக வந்துட்டேனா? சாரி. ஐயோ, லெஃப்ட்டு நின்று நான் இந்த லெஃப்ட்டு வந்துட்டேன். இது வேறு ஃபோன் ஹோல்டர் வேறு இதாகிட்டு ஒன்றும் பண்ண முடியல. சரி, ரைட்டு அப்புறம் லெஃப்ட்டு. ரைட்டு திரும்பிடுவோம். நான் அப்போயே நேராக வந்துருக்கலாம். லெஃப்ட்டு போய் திருப்பி ரைட்டு வந்து திருப்பி லெஃப்ட் வரேன். நான் அப்போவே சொல்லிட்டேன். பச்சை என்ன நெல் வயல். இந்த பக்கம் இது ஏரியா என்னன்னு தெரியல. தண்ணி நிற்கிது நிறையா. ஆக்சுவலாக இப்போ பெஞ்ச மழைக்கு தண்ணி நிற்குதுன்னு நினைக்கிறேன். லைகர், உனக்கு லைகர்னு பேர் வச்செல்லாம் வச்சுட்டும் பறக்கிறியாடா. ரொம்ப வெக்கப்படுவனே லைகர். போக போக பழகிடும், கூப்பிடுறது பழகிடும். இப்போ வீடியோவில் அதிகமாக அவன் பேரை சொல்லவே இல்லைல்ல, ஏன்னா இப்போ தான் நான் வச்சுருக்கோம். ஸோ போக போக பேரை வந்து சொல்ல ட்ரை பண்ணுறேன். அப்போ எனக்கு வந்து அடிக்கடி பேர் அப்படியே ஞாபகத்து வந்துகிட்டே இருக்கும். நம்ம வண்டி பேரை நம்ம சொல்லலாம் அப்படி லைகர். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லெஃப்ட் எடுத்த இடத்துக்கு வந்தாச்சு. அவ்வளோதான். நம்ம இந்த லெஃப்ட் எடுத்தால் சேலம். ஸ்ட்ரைட்டாக போனால் சேலம். தம்பி சீக்கிரம் போப்பா. போயிட்டு தானே பஸ் இருக்கேன். ஓகே ஓகே ஓகே. இந்த ஓரளவுக்கு இந்த பைபாஸ் அந்த மாதிரி ரோடு இருந்துச்சுன்னா ஸ்பீடாக போயிடலாம். எங்கே சொல்லி வாயமுள்ள ரோடு பள்ளமாக இருக்குது. இந்த மாதிரி தான் இருக்கக்கூடாதுன்னு நினச்சேன். இந்த மாதிரி தான் இருக்கணும். ஆனால் அதுவே இப்போ தான் ரோடு போட்டுட்ருக்காங்க போல். போயிடலாம். இந்த ரோடு ஃபுல்லாக ஆஃப் ரோடிங்காக இருக்குது. சேலம் ரோடு ஃபுல்லாக ஆஃப் ரோடிங்காக இருக்குது. ரோடு போடுறாங்களே, அதனால் ரோடை ஃபுல்லாக பேர்த்து வச்சுருக்காங்க. இந்த ரோட்டுக்கு வந்து ஹிமாலயனும் எக்ஸ்பல்ஸ் தான் கரெக்டாக இருக்கும் போல். ஆன் ரோடு ஆஃப் ரோடு மாறி மாறி வருது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரோடு நல்லாயிருக்கு. அப்படியே வியூ பாருங்கள். இந்த சைடு மலை ஃபுல்லாக மலை, இந்த சைடு மலை, ரெண்டு சைடும் மலை, நடுவில் தான் ரோடு ஊர் இருக்குது. இந்த எப்படி டைம் வந்து 6 o'clock மேலே ஆகிடுச்சு. 6:30 இருக்கும். ஸோ இந்த டைமிங்கில் இந்த வியூ நல்லாயிருக்கு. இந்த லைட்டிங்கில் சூப்பராக இருக்குது. ஜில்லுன்னு காற்று, ஈவினிங் டைமு, ரெண்டு பக்கமும் மலை, சூப்பராக இருக்குது. அதுக்கு ரெண்டு பக்கமும் தென்னந்தோப்பு, இங்கேயும் தென்னந்தோப்பு, இங்கேயும் தென்னந்தோப்பு.
செம்மையாக இருக்குல்ல. இந்த இந்த ஏரியா ஆக்சுவலாக இப்போ ஒரு 10 கிலோமீட்டர் வந்துட்டுருக்கேன். இந்த ஏரியா நல்லா இருக்குது, ரோடு நல்லா இருக்குது, 2 பக்கம் நல்லா மழை ஆரம்பிச்சுது. அதுலேருந்து சூப்பராக இருக்குது, காற்று நல்லா ஜில்லுன்னு அடிக்குது, செம்ம கூலிங்காக இருக்குது. இந்த பாருங்க மாங்காய் மரம். ஸோ சேலம் ரீச் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன், அதனால தான் மாமரம்லாம் இங்கே இருக்குது. சேலம்னாலே மாம்பழம் தானே ஃபேமஸ்ஸு. ரோடு இங்கே பக்காவாக இருக்குது, பைக் ஓட்டுறதுக்கு சூப்பராக இருக்குது. இங்கே ஜில்னஸ் பயங்கரமாக இருக்குது, ரொம்ப ரொம்ப இருக்குது. 2 சைடும் ஃபுல்லாக மரம் தானே, மரம் செடி தான். அதுவும் இல்லாமல் இந்த பக்கமும் மழை, அந்த பக்கமும் மழை, அப்புறம் எப்படி இருக்கும்? சொன்ன நல்லா இருந்துச்சு ரோடுன்னு சொன்னேன், மறுபடியும் பழைய மாதிரி ஆயிடுச்சு. அங்கே மட்டும் சூப்பராக போட்டிருந்தாங்க ரோடு. ஆக்சுவலாக ரோடு நல்லா இல்லாததுனால தான் நான் வந்து இவ்வளோ ஸ்லோவாக வந்தது, லேட் ஆகிடுச்சு. ரோடு நல்லா இருந்துச்சுன்னா 1 நேரம் வந்திருப்பேன் நான். ஸோ இப்போ இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டருக்கு இருந்துச்சு ரோடு, அதே மாதிரி இருந்ததுன்னா சூப்பராக இருக்கும். மறுபடியும் கொஞ்சம் நல்ல ரோடு வந்துடுச்சு. மலை, இந்த பக்கம் மலை இதுக்கிட்டே இருக்குது, பக்கத்துலேயே இருக்குது இந்த மலை. யாருப்பா இது தனியாக நடந்து போகுது? யாரோ தனியாக நடந்து போகிறான். ஏதோ மலையிலேருந்து இறங்கி போகிற மாதிரியே இருக்குது ஃபீல், ஆனால் ஃபுல்லாக இறக்கமாக தான் இருக்குது இங்கே. ரொம்ப டவுன் இறங்கிட்டே இருக்குது. அம்மா திடீர்னு பள்ளம் வருதுப்பா, சொல்லிட்டு வாங்கப்பா. பதறதா இல்லையா? ஆனால் பெரிய வண்டியாக வச்சுருக்கேன், நான் வச்சுக்கிறதே லைகர், அது லைகர். அவனும் குட்டி பையன் பாவம்ல, என்ன தூக்கி வச்சு இழுத்துட்டு வர்றதே பெரிய விஷயம். இதை பள்ளமேட்டுலாம் விழுந்து வரணும்னா அவன் என்ன பண்ணுவான் பாவம். டோன்ட் டு லைகர். ஒருவேளை ஏற்காடு மலை தான் ஏறனா தெரியலையே எனக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ஏற்காடு மலை ஏற ஆரம்பிச்சாச்சு. ஸோ இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறோம், ரொம்ப லேட் ஆகிடுச்சு, மணி 6:45 ஆகுது, இருட்டிடுச்சு ரொம்ப. அப்படியே போவோம். கூட எந்த வண்டியும் வரலையே, தனியாக தான் போகணுமோ? ஏற்காடு மலை நம்ம இப்போ ஏறிக்கிட்டு இருக்கேன். பின்ட்ராப் சர்வெண்ட், எந்த வண்டியும் முன்னாடி இல்லை பின்னாடி இல்லை, நான் மட்டும்தான் போயிட்டுருக்கேன். கம்பெனிக்கு ஒரு வண்டி கூடமா இல்லை. இப்போ தான் மலை ஏற போகிறோம், ஸ்டார்ட் ஆகுது. ஏறு ஏறு ஏறு. ஓ, நல்லா இருக்கு, நல்லா ஃப்ரீயாக ஏற முடியுது. ஃபஸ்ட்டு ஹேர்பின் பெண்டா, முதல் கொண்டை ஊசி வளைவு. செகண்டு கூகுள் மேப்பில் 23 கிலோமீட்டர் காமிச்சது. கிலோமீட்டர் 52 நிமிஷம் வண்டி ஏறும் அப்படி சொல்லி போட்டிருந்தது. எவ்வளோ நேரம் போகுதுன்னு பார்ப்போம். இங்கேயும் இந்த மாதிரி ஸ்ட்ரீட் லைட் மாதிரி போட்டுருந்தா நல்லாயிருக்கும், எதுவுமே இல்லை. பட் ஆனால் நம்ம வண்டியில் வெளிச்சத்தில் ரிஃப்ளெக்டர் நிறைய போட்டிருக்காங்க. இங்கே ஸ்ட்ரீட் லைட் இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். எந்த வண்டியும் இல்லாமல் தனியாக நான் ஏறுறேன், எவ்வளோ தைரியம் போகிறேன் எனக்கு. தைரியம் இந்த மாதிரி இடத்துல கொஞ்சம் தைரியம் ரொம்ப முக்கியம். உண்மையிலே லைகரை சும்மா சொல்லக்கூடாது, செம்மையாக சூப்பராக வரும் மலையெல்லாம். அக்சஸ் 125னா சும்மாவா?
வழியில் எதுவும் சிங்கம் புலி வந்துடக்கூடாது. வந்துச்சுன்னா நம்ம லைகர் பார்த்துப்பாரு. அதுக்கு தானே வச்சிருக்கேன் பேர் லைகர்னு. ஏற்காடு இன்னும் 22 கிலோமீட்ரு. 22 கிலோமீட்டர் போகணும் ஏற்காடுக்கு. இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர்னா எப்படியும் ஒரு 1/2 hour ஆகும். 1/2 hour ஆகும்ல, ஆகும். அதுக்கு மேலே கூட ஆகலாம். ஏன்னா மலை ஏறுறோம்ல, இறங்குற மாதிரி இருந்தால் பரவாயில்ல, சீக்கிரமாக இறங்கிடும். ஏறுறதுனால ஸ்லோவாக தான் ஏறும். இதெல்லாம் வந்து நாளைக்கு இறங்கும் போது உங்களுக்கு நான் இதை சூப்பராக காமிக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து நைட் வியூ பார்த்துக்கோங்க. நான் இறங்கும்போது உங்களுக்கு டே வியூ காமிக்கிறேன். அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எனக்குமே பார்க்கணுன்னு ஆசையாக தான் இருக்குது டே வியூலாம். நான் அதுதான் நான் ஸ்பீடாக வந்தேன். பட் ஆனால் நமக்கு ரோடு வந்து சரியில்லை. இருக்கிற ரோட்டில் நம்ம அந்த ஸ்பீடு மேலே வர முடியல. யார் அது இங்கே தனியாக வண்டி நிப்பாட்டி என்ன பண்ணுறாங்க? சாப்பிட்றாங்க. தனியாக உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. 2-3 பேர் சாப்பிட்றாங்க. ஏன் இங்கே உட்காந்து சாப்பிட்ணும்? மேலே போனால் மேலே போய் சாப்பிட்ணும், இல்லை கீழே போனால் கீழே போய் சாப்பிடுறதுன்னு சம்மந்தமே இல்லாமல் நடு ரோட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. அவ்வளோ பசியா? இது 2 மலையை கனெக்ட் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். சேம் திருப்பதி எப்படி இருக்கு ரோடு அந்த மாதிரி தான் இங்கேயும் இருக்குது. நான் ஏற்காடு ஒரு தடவை தான் வந்திருக்கேன். இது செகண்ட் டைம் வரேன். ஃபஸ்ட் டைம் வந்தது வந்து காலேஜ் படிக்கும்போது அப்போ வந்தேன். இது வந்து இப்போது செகண்ட் டைம் பைக்கில் வரேன். லைகர் ஏறு. யாராவது இங்கே 2 பேர்? ஏன்னா அங்கங்கே 2 பேர் உட்காந்துருக்கீங்க. நைட்டில் பயமா இல்லையாடா உட்காந்து இருக்கிறதுக்கு? வீட்டில் உட்காந்து கதை பேசினா உட்காந்துருக்கானுங்க. இவனுங்க நல்லவனுங்களா கெட்டவனுங்களான்னு தெரில. இங்கே போகிறதுக்கு வர்றதுக்கெல்லாம் ஒரே வழி தான். கொஞ்சம் ரிஸ்க்கு, ஆனால் அதுவும் கொஞ்சம் சேஃப்டி தான். ஏன்னா இங்கே வண்டி அவ்வளோ போகல, கொஞ்சமாக தான் போயிட்டுருக்கு. முன்னாடி ஒரு கார் போகுது. இவன் எப்போ முன்னாடி போனான்? இவ்வளோ வந்துட்டுருக்கேன், நான் பார்க்கவே இல்லையே. எப்பயோ கிளம்பி போயிட்டுருக்கான் போல். பின்னாடியே வந்து பிடிச்சிருக்கேன் அவங்கள. கொட்டச்சேடா, ஏதோ ஒரு ஊர் வந்திருக்கு. மலையில் ஒரு கிராமம். என்னப்பா இது கிராமம் இவ்வளோ அமைதியாக இருக்கு? ஐயோ பயமா இருக்கே. ஏய் வெளியிலே வர மாட்டீங்களாடா? கடை மட்டும்தான் இருக்க. ஒரு ஆளுக்கு ஒருத்தன் தான் வெளியே இருக்கான். ஊர்னா ஒரு 4 பேராச்சும் வெளியே சுற்றணுமா இல்லையா? ஒரு பயிலையும் காணும். பஸ் எல்லாரும் சீக்கிரமா போய் தூங்கிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இறங்குது. இதோ மலை ஏறி இறங்கிட்டு இருக்கும் போல. இதுக்கப்புறம் வேற எங்கே போகும் போல. பஸ் இங்க காட்டெருமெல்லாம் வருதுன்னு சொல்றாங்க, பார்த்து போங்க. இங்கே ரோடு இப்போ தான் புதுசாக போட்டிருக்காங்க. ரீசெண்டாக தான் போட்டிருக்காங்க போல். ரிஃப்ளெக்டர் எதுவுமே போடல இந்த ரோட்டில். கொஞ்சம் பார்த்து தான் போகணும். இந்த வளைவுலாம் தெரியல, கொஞ்சம் வழுக்கும் போல் இருக்குது. பொறுமையாக போவோம். ஏன்னா எங்கடா இறங்குது இது? திருப்பி சேலத்தை கொண்டு போகிறீங்க என்ன? ஏற்காடு மலை மேலே தானே சொன்னாங்க. பொறுமை. ஓகே போங்க. ரொம்ப ஓரம் போய் கீழே இறங்கிட்டாரா செல்வா? குட்டி பஸ்ஸு, மலையில் ஏறுற மாதிரி குட்டி பஸ்ஸு. மணி இப்போ 7 தான் ஆகுது. யாருமே இல்லை ரோட்டில். எல்லாம் 5 மணியோட எல்லாமே போயிடுவாங்க உங்களுக்கு. நான் தான் 6:30 மணிக்கு மேலே சுற்றிட்டு இருக்காங்க. ஐயோ எனக்கு எங்க பக்கத்துல வெள்ளை வெள்ளையா நிக்கிற மாதிரியே தெரியுது. இந்த மனுஷனுக்கு ஒன்றும் தெரியலையா?
பின்னாடி ஒரு வேன் ஸ்பீடாக வருது. எதுக்கு அவ்வளோ ஸ்பீடு வராதுன்னு தெரில. ஓவர்டேக் பண்ணி போய்ட்டு வரோம். தலைவா பின்னாடி வா தலைவா. ஒரு மலை பள்ளம் இறங்கிட்டு இப்போ மறுபடியும் ஒரு மலை ஏறிட்டு இருக்கேன். இன்னைக்கு 12 கிலோமீட்டர் இருக்கு ஏற்காடு. இன்னும் 12ஆ? செத்த நானு. பனி அப்படியே வைசரில் பட்டு அப்படியே தண்ணி அப்படியே ஒழுகுது. அவ்வளோ பனி பெய்யுது மேலே. நம்ம வர எதிர்காலத்தில் வந்துட்டுருக்கோம்ல, அதனால் அந்த பனியெல்லாம் அப்படியே பட்டு தண்ணி மாதிரி இறங்க ஆரம்பிக்குது. இன்னும் 10 கிலோமீட்டர் போகணும் ஏற்காடு. இது ஏதோ ஊர் வந்திருக்கு. இந்த ஊர்லேயாச்சும் ஏதோ ஆளுங்க இருக்காங்க பார்க்க. இல்லை, ஃபஸ்ட்டு ஒரு ஊர் பார்த்துனேன், யாருமே இல்லை. இங்கேயாச்சும் 4 பேர் 5 பேர் வெளியே போகிறாங்க, நடக்கிறாங்க, பரவாயில்ல. இது ஊர் மாதிரி இருக்குது. கீழே ஏதோ ஊருக்கு தெரியுது பள்ளமாக. டேயில் வரும்போது பார்ப்போம். அது லைகர் குட் பாய். நான் தானே? இருக்கட்டும் இருக்கட்டும். பக்காவா மேலே வந்துட்டியே. நான் எப்படி நடுங்கிட்டு வரேன்னு எனக்கு தான் தெரியும் பாஸ். அண்ணனுக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்கல, அதே மாரியே எந்த பிரச்சனையும் கொடுக்காம வீட்டுக்கும் கூப்பிட்டு போயிடு. போயிடலாம் பாஸ், கவலைப்படாதீங்க. வளைய முடியல, கொஞ்சம் ஸ்பீடாக வந்ததுனால வளைய முடியல. பாஸ் பார்த்து, பக்கத்தில் ஏதாவது காட்டு நிற்க போகுது. ரொம்ப நேரம் வந்துட்டு இருக்குனே. வந்தாச்சு, ஏற்காடு வந்தாச்சு. அப்பாடா, வந்துட்டோமா? ஏற்காடு பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு. ஸோ இப்படியும் சேலம் போகலாமா? பாஸ் அது வேற ரூட்டு, உங்களுக்கு தெரியாது அதெல்லாம். இங்கேருந்து சேலம் கம்மியாக இருக்குது கிலோமீட்ரு. பாருங்க, இங்கேருந்து வியூ பாருங்க. நைட்டில் ஒன்றும் தெரியல, இருந்தாலும் காமிக்கிறேன். லேக் கிட்ட வந்தாச்சு. லெஃப்டில் லேக் இருக்குது. ஐயோ படுத்துறாரே. ஸோ ஏற்காடு வந்தால் எல்லோரும் இங்கே தான் வருவாங்க மேக்ஸிமம். இங்கே வந்துட்டு தான் லேக்கில் வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு அப்புறம் வேறு எங்கே போகிறதுனாலும் போவாங்க. பாஸ் அப்படியே ஒரு குளியில் போகிறீங்களா? ஸோ நம்மளும் இங்கே வந்தாச்சு. ஓ, ரூம் பார்க்கணும். போதும் பாஸ், வீடியோ முடிச்சு விடுங்க, மீதி நாளைக்கு கண்டினியூ பண்ணிக்கலாம். ரூமுக்கு வந்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மார்னிங் மீட் பண்ணலாம். ஸோ காலையில் எழுந்துச்சி நம்ம ஏற்காடு என்னென்ன இருக்கோ அப்படியே ஒரு ரவுண்ட் வந்துடலாம். ஸோ காலையில் மீட் பண்ணுறேன். பை.